Welcome back ladies and gentlemen. Hi, chalo. Avengers Doomsday release ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருந்தாலும் இப்பத்துல இருந்தே அந்த படத்துக்கான ஹைப் எங்கேயோ இருக்கு. Because of the return of RDJ, probably Chris Evans and பழைய X-Men, Spider-Man சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரே படத்துல பார்க்க போறோம்னு சொல்லிட்டு படத்துக்கான ஹைப் வேற லெவல்ல இருக்கு. ஆனா at the same time இந்த படத்தை சுத்தி ஏகப்பட்ட questions, fans மத்தியில நிறைய questions இருக்கு and haters பத்தி சொல்லவே தேவையில்ல. எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டியும் இந்த படத்தை சுத்தி இருக்கு. பட் நான் இந்த வீடியோ ஃபுல்லா அந்த நெகட்டிவிட்டி பத்தி பேசுறதுக்காக வரல. முக்கியமான இந்த வீடியோவோட வந்ததுக்கான காரணமே ஃபேன்ஸ் கிட்ட இருக்க ஒரு காமனான ஒரு பெரிய क्वेश्चन. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு ப்ராப்பரான ஒரு பில்டப் போட வர மாட்டேங்குது. டாக்டர் டூம்க்கு ஒரு ப்ராப்பரான பில்டப் இவங்க கொடுக்கலையே. இது வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் மத்தியில ஒரு क्वेश्चन இருக்கலாம். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தன் வந்து இந்த क्वेश्चन வந்து என்கிட்ட கேட்டான். சோ என் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கே இந்த டவுட் இருக்கு அப்படினா டெஃபினெட்லி நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். சோ இட்ஸ் கோட் பி a really interesting வீடியோ. அதனால இதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க and ஹைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம ஹைப் பண்ணுங்க and அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். So Avengers Doomsday எல்லாருமே Infinity War படத்து கூட தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம், which is fair enough because Infinity War வந்து Infinity சாகாவோட அந்த 2 part ஃபினாலேவா வந்துச்சு. Infinity War and Endgame வந்து அந்த சாகாவோட ஒரு கன்க்ளூஷன். அந்த மாதிரி தான் இப்போ Doomsday and Secret Wars வந்து மல்டிவர்ஸ் சாகாவோட ஒரு கன்க்ளூஷனா வரப்போகுது. ஸோ அதனால அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதை தாண்டி டாக்டர் டூமையும் தானோஸையும் தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ரெண்டு பேருமே ரெண்டு டிஃபரெண்ட் சாகாஸோட வில்லன்ஸ். அண்ட் இந்த ஒரு கம்பேரிசனுமே ஃபேரான ஒரு கம்பேரிசன் தான். எல்லாருமே சொல்றது என்னன்னா தானோஸ்க்கு ப்ராப்பரான ஒரு பில்டப் இருந்துச்சு இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி. ஆனா டூமுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பில்டப்பும் இல்ல, ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி இருக்குன்றது தான் ஒரு காமனான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. பட் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தானோஸ்க்கு இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி வரைக்கும் 3 அப்பியரன்ஸ் தான் இருந்திருக்கும். 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் அப்பியரன்ஸ், ஒரு கேமியோ கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சில ஒரு கேமியோ இருந்திருக்கும். அந்த 3 அப்பியரன்ஸ்லயும் அவருக்கான பயங்கரமான ஒரு ஸ்டோரி பில்டப் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ், பில்டப்பே இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். there was build up or else tease ன்னு சொல்லிப்போம். tease is a better word அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த சிச்சுவேஷன்ல. தானோஸ்க்கு 3 அப்பியரன்ஸ் கொடுத்து நல்லா டீஸ் பண்ணாங்க. தானோஸ்னு ஒருத்தர் இருக்கான், இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அவனுக்கு தேவைப்படுது, அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்றது மட்டும் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. பட் MCU ஃபேன்ஸ் லைக் மார்வல் ஃபேன்ஸ் ஆர் ஜெனரல் ஆடியன்ஸ் யார வேணா எடுத்துக்கோங்க, இதை தவிர்த்து எந்த ஒரு புரிதலும் இருந்திருக்காது. ஆனஸ்டா ஒத்துக்கோங்க, இன்ஃபினிட்டி வார் ட்ரெய்லர் வர வரைக்கும் தானோஸ்க்கு அவ்வளவு பெரிய ஹைப் கிடையாது. பில்டப்னு சொல்றல, தானோஸ் வந்துட்டு இருக்கான், தானோஸ்க்கு நான் வந்து பயங்கர ஹைப் டப்பா இருக்கேன், தானோஸ் வந்துட்டு இருக்கான், நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே கிடையாது. அதுதான் உண்மை. மேபி காமிக்ஸ் படிச்சவங்க தானோஸ்க்கு ஹைப் டப்பா இருந்திருக்கலாம், அதுல டவுட்டே வேண்டாம். மத்தபடி வெறும் படங்களை மட்டும் பார்த்தவங்க வந்து டெஃபினட்டா தானோஸ்க்காக ரொம்ப ஹைப் டப்பாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனா டூமுக்கு ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் கூட இல்ல, மூஞ்ச காட்டாமலே பயங்கரமான ஹைப் இப்ப இருக்கு. சும்மாவே டூம் ரொம்ப பெரிய கேரக்டர், பயங்கர ஃபேமஸான ஒரு கேரக்டர். ஆர்டிஜேவும் உள்ள வந்ததனால அது இன்னும் ஃபேமஸா மாறிடுச்சு. கமிங் பேக் டு தானோஸ், தானோஸ் பத்தின ஒரு முழுமையான புரிதல் என்னதான் இத்தனை அப்பியரன்ஸ் அவருக்கு இருந்தாலுமே ஒரு பக்காவான ஒரு புரிதல் வந்து இன்ஃபினிட்டி வார் படத்துல தான் நமக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. அதுதான் உண்மை. சோ இன்ஃபினிட்டி வார்ல தான் தானோஸ் யாரு, தானோஸ்க்கான பேக் ஸ்டோரி மாதிரி ஒன்னு கொடுத்து, கமோராவோட அந்த பேக் ஸ்டோரி எல்லாம் கொடுத்து, எதுக்காக இவருக்கு இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தேவைப்படுது, அவரோட எக்ஸாக்ட் மோட்டிவ் என்ன, இந்த ஸ்டோன்ஸ் வச்சு என்ன பண்ண போறாரு, அவருக்குன்ட்டு ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தின எல்லா விஷயங்களுமே இன்ஃபினிட்டி வார்ல தான் ரிவீல் ஆச்சு. அங்கதான் வந்து அவரை பத்தி நமக்கு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு ஏன் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பத்தி நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்திருந்தாலும் அந்த படத்திலயுமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போகனா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மேல இன்னொரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது என்னன்னா அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யார் அவெஞ்சர்ஸ்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வார்ல அவெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யாருமே கிடையாது. அந்த டீமே உடைஞ்சு போயிருந்துச்சு. எல்லா ஹீரோஸ்மே தனித்தனியா இருந்தாங்க. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி மட்டும் தான் ஒரு டீமா இருந்துச்சே தவிர்த்து மத்த எல்லாருமே பிரிஞ்சுதான் இருந்தாங்க. பட் அப்படியே நீங்க டூம்ஸ்டே கிட்ட வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் தண்டர்போல்ட்ஸ்னு ஒரு டீம் இருக்குன்றது நமக்கு தெரியும், நியூ அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீம் இருக்கு, எல்லாரும் ஒண்ணா இருக்காங்கன்றது தெரியும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு ஒரு டீம் இருக்குன்றது தெரியும், எக்ஸ்மென் பழைய எக்ஸ்மென் டீம் நமக்கு தெரியும் யாருன்ட்டு, சாம் வில்சனோட கேப்டன் அமெரிக்கா கூட ஒரு டீம் இருக்குன்னு தெரியும். பட் அது இன்னும் யாருன்னு தான் தெரியல தவிர்த்து டீம்ஸ் இருக்கு. பட் அவங்க இன்னும் மீட் பண்ணாம தான் இருக்காங்களே தவிர்த்து டீம்லாம் இங்க இருக்கு. அங்க இருக்க நிலைமையை கம்பேர் பண்ணா டெஃபினெட்லி இங்க இருக்க நிலைமை கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. சோ இப்போ அப்படியே தானோஸ் விட்டுட்டு டூம் பக்கம் வந்தோம்னா டூமுக்கு டூம்ஸ்டேக்கு முன்னாடி 2 அப்பியரன்ஸ். எங்கடா 2 அப்பியரன்ஸ், ஒரு வாட்டி தானடா நம்ம பாத்துறோம் அப்படின்னு மாதிரி நீங்க கேட்கலாம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல ஒரு அப்பியரன்ஸ், பிராண்ட் நியூ டேல 100% ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும், டவுட்டே வேண்டாம். அதுல வந்து டாக்டர் டூம்கான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அங்க ஒரு பில்டப் வந்து நடக்கும் டெஃபினட்டா. சோ டூம்ஸ்டேக்கு முன்னாடி 2 அப்பியரன்ஸ் டூமுக்கு இருக்கும். சோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. தானோஸ்க்கு 3 அப்பியரன்ஸ், இங்க 2 அப்பியரன்ஸ். நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பா பில்டப் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். டூமுக்கான ஒரு பில்டப்பும் இருக்கு, இந்த டூம்ஸ்டேக்கான ஒரு பில்டப்பும் இருக்கு. டெஃபினட்டா மல்டிவர்ஸ் ஆகல நிறைய படங்கள்ல இதுக்கான ஒரு பிளாட் பாயிண்ட்ஸ் வந்து
இருக்கு. எங்க பில்டப் இருக்கு, எந்த படத்துல பில்டப் பண்ணிருக்காங்க, யாரை வச்சு பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் டூமே நம்ம பார்த்தது இல்ல. இப்பதான் டூமுக்கான ஒரு பில்டப்பே ஆரம்பிச்சிருக்கு. எப்படி டூம்ஸ்டேக்கு பில்டப் இருக்குன்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் ஷாங்ஷியோட போஸ்ட் கிரெடிட்ஸ்க்கு இன்னுமே ஒரு பதில் கிடைக்கல. அந்த பீக்கன், அந்த சிக்னல் எங்க போயிட்டு இருந்துச்சு, என்ன அர்த்தம் அப்படின்றது இன்னுமே தெரியல. அதுக்கான ஒரு பதில் டூம்ஸ்டேல தான் கிடைக்கும். லோக்கி சீசன் 1 அண்ட் சீசன் 2 பேசிக்கலி லோக்கி தான் இப்ப இந்த மல்டிவர்ஸ் சாகாவோட இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்திருக்காரு. ஏன்னா இன்ஃபினிட்டி சாகால பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் நோக்கி தான் அந்த கதை வந்து நகர்ந்து போயிருக்கும். அந்த மாதிரி தான் டூம்ஸ்டேல 100% லோக்கி நோக்கி தான் கதை வந்து நகரும். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. சோ இது ரெண்டு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்பைடர்மேன் அண்ட் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் வாண்டா இவங்க பண்ண எல்லா விஷயங்களுமே 616 ஓட ஒரு இன்கர்ஷனுக்கு காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி கிளியரா வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்து சொல்லிருப்பாங்க. சோ இன்கர்ஷன் ஆரம்பிச்ச இடம் அது 3 ஆயிடுச்சு. இப்போ 3 பிளாட் பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சா. டெட்பூல் அண்ட் வுல்வரீன்ல ஆங்கர் பீயிங்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு புது கான்செப்ட். ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். அந்த கேரக்டர் செத்து போயிடுச்சுன்னா அந்த மொத்த யூனிவர்ஸே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு. இதுவும் ஒரு பிளாட் பாயிண்ட். மார்வெல்ஸ் படத்துல மோனிகா ரம்பு வேற ஒரு எக்ஸ்மெனோட யூனிவர்ஸ்ல போய் விழுந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனாலயும் இன்கர்ஷன்ஸ் வரலாம். அதனால என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்றது இன்னும் தெரியல. அதுவும் ஒரு क्वेश्चनா இருக்கு. அதுக்கான பதிலும் டூம்ஸ்டேல தான் கிடைக்கும். இது 5வது பிளாட் பாயிண்ட். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல சாம் வில்சன் ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லீடர் அவரை வார்ன் பண்ணிருப்பாரு. ஒரு மல்டிவர்ஸ்னு ஒன்னு இருக்கு, ஒரு பெரிய வார் ஒன்னு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிருப்பாரு. சோ இப்போ அவருக்கும் மல்டிவர்ஸை பத்தி தெரிய வந்துருச்சு. அதை எப்படி சாம் வில்சன் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றது அது ஒரு क्वेश्चन. இதுவுமே ஒரு பிளாட் பாயிண்ட். தண்டர்போல்ட்ஸ் படத்துல ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு வர மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஒரு புது அவெஞ்சர்ஸ் டீம் மாதிரி இவங்க ஃபார்ம் ஆயிருப்பாங்க. எதனால ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இங்க வராங்க, எப்ப வராங்க, யார் உண்மையிலேயே அந்த ஷிப்புக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. டூம் தான் வராரா, இல்லனா டூமும் ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் சேர்ந்து வராங்களா, இல்ல ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் வராங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான क्वेश्चन அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ்க்கே இருக்கு. அதுவும் ஒரு பிளாட் பாயிண்ட். டூம்ஸ்டேல அதுக்கான ஒரு பதிலும் கிடைக்கும். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட எண்டிங்ல டாக்டர் டூம் வந்து பாக்ஸ்டர் பில்டிங் குள்ள வந்திருப்பாரு. எதுக்கு வந்திருக்காரு, எதுக்கு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் கிட்ட வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு, பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் கடத்திட்டு போறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட क्वेश्चंस அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல இருக்கு. அதுவுமே ஒரு பிளாட் பாயிண்ட். அண்ட் இது மட்டும் இல்லாம கேங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இதுக்கு அப்புறம் கேங் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. கேங்கோட ஸ்டோரியில இருந்து கூட டாக்டர் டூமுக்கு ஒரு பிளாட் பாயிண்ட கொண்டு வரலாம். சொல்ல முடியாது எல்லா கேங் வேரியன்ட்ஸுமே டாக்டர் டூம் தான் போட்டு தள்ளினாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லி கேங்கோட கதையை முடிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. எண்ட் கேமோட எண்ட்ல வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிருப்பார்ல, அவர் வந்து ஒரு பிரான்ச் டைம் லைன் கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளாட் பாயிண்ட கொண்டு வரலாம். இவ்ளோ பிளாட் பாயிண்ட்ஸ் இருக்கு, இவ்ளோ பில்டப் இருக்கு. இதுக்கு எதுக்குமே இன்னுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கல. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா, ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூம்ஸ்டேவை பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஒரு படத்தை பார்த்தாதான் அந்த படத்துக்கு கரெக்டான பில்டப் இருந்திருக்கா அப்படின்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபினிட்டி வார பார்த்ததுனால தான் அதுக்கு முன்னாடி கரெக்டா பில்டப் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடிஞ்சு. அப்ப டூம்ஸ்டேவை பார்த்தா டெஃபினெட்லி இந்த பிளாட் பாயிண்ட்ஸ்க்கான ஒரு ஆன்சரும் கிடைக்கும். கரெக்டா பில்டப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இப்போ நான் கொடுத்திருக்க இவ்ளோ பிளாட் பாயிண்ட்ஸ் இருக்கு. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் சாகாக்கு இதெல்லாம் தான் முக்கியம். இந்த மல்டிவர்ஸ், இன்கர்ஷன், சீக்ரெட் டைம்லைன், ஆங்கர் பீயிங்ஸ் இதெல்லாம் தான் முக்கியம். இதெல்லாம் பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ டூமுக்கும் பில்டப் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு பத்தாது, என் மனசு வந்து மாறுற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறமும் சொன்னீங்கன்னா வேற ஒரு வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை இன்ஃபினிட்டி வார் கூட கம்பேர் பண்றதுக்கு பதில் அவெஞ்சர்ஸ் 1 கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் 1 எப்படிப்பட்ட படம்னா அதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டாங்க. 6 கேரக்டர்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 6 கேரக்டர்ஸுமே ஒன்னு சேர்ற இடமா தான் அந்த அவெஞ்சர்ஸ் 1ன்ற படம் இருந்திருக்கும். ஒரு காமன் காஸ்க்காக எல்லாரும் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படமா தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இருக்க போகுது. ஒரு டீம்ஸா எல்லாரும் எஸ்டாப்லிஷ் ஆயிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எங்க எல்லாரும் ஒரே படத்துல எல்லாரும் ஒன்னு சேர போறாங்க. அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மென், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், ஸ்பைடர்மேன் இவங்க எல்லாரும் ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் டைம் வர போறாங்க. சோ டெக்னிக்கலி இது பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் 1 மாதிரி ஒரு படம் தான். இந்த ஒரு வியூ வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா வந்து கொடுக்கும். பில்டப்பே இல்ல, ஹைப்பே இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் உச்சக்கட்ட பொய் அதெல்லாம். பட் எவ்ரிபடி ஹேஸ் டிஃபரண்ட் ஒபினியன்ஸ். இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் பாத்துறதுனால தானோஸை பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. நல்லா ஒரு டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டாங்கடா இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. டூமை பார்த்தா தான் தெரியும். டூம்ஸ்டேல படத்தை பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் கரெக்டா பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம். இன்னும் ஒரு 1.5 வருஷம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நிறைய பேசுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அதையும் சொல்லிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.